வீடியோ கேம்னு ஒரு கான்செப்டை உருவாக்குறான். வீடியோ கேம், இந்த ஷார்ட்ஸு, இந்த கான்செப்டில் இளைஞர்களுக்கு தான் ரசிக்கிறது, தனக்கு சுகம் தரக்கூடிய விஷயத்தை தவிர்த்து வேற எதையும் யோசிக்கிறதோ சிந்திக்கிறதோ அவனுக்கு தேவையில்லை. 8 வயசுல அதுக்கு அடிமையாகிறான். 20 வயசுல அவனுக்கு அதை தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. அமெரிக்காக்காரன் என்ன சொல்றானோ அதுதான் கேமு. அமெரிக்காக்காரன் யாரை எதிரியா காட்டுறானோ அதுதான் எதிரி. அமெரிக்காக்காரன் முஸ்லீம் எதிரின்னு சொன்னா அவனுக்கு முஸ்லீம் எதிரி. இந்த மாதிரியான விஷயங்களை அமெரிக்கா ரொம்ப தெளிவா செஞ்சிருக்கு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வலதுசாரியினுடைய தாக்கம் உலகம் முழுவதும் இருக்கு. இந்தியா உட்பட, தமிழ்நாடு உட்பட இந்த இளைஞர்களிடம் அது அதிகம் இருக்கு. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், மலையாளம், கேரளா போன்ற மாநிலங்கள்ல இளைஞர்கள் அரசியலற்ற தன்மையில் இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய திராவிட முற்போக்கு சிந்தனையுடைய தாக்கம் வீச்சு இருக்கிறதுனால பெரிய லெவலில் வலதுசாரிகளால ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் உலக அளவில் அப்படி கிடையாது. ஜென்சி கிட்ஸு அந்த வலதுசாரியினுடைய தன்மைக்குள்ள நிறைய போயிருக்குங்கிறது தான் உண்மை. நீங்க அமெரிக்கா என்ன பண்ணும்னா தங்களுடைய படங்கள் மூலமாவே அரசியல் பேசும். அவங்க படம் முழுக்க பார்த்தீங்கன்னா தாலிபானுங்களை போய் இந்த ராம்போன்னு ஒரு இங்கிலீஷ் படம்லாம் வரும், போய் மலைகளை போய் தாலிபான்களை ஒடுக்கிற மாதிரியான படங்களை எடுத்துகிட்டு வரும். ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்ட்டு ரஷ்யாவை இழிவுபடுத்தி காமிப்பாங்க. ரஷ்யா உளவு பிரிவை அமெரிக்கா தாக்குற மாதிரி. ஸோ அவங்களுடைய அமெரிக்கா எடுக்கிற படங்களே அவங்களுடைய அரசியலுக்கான விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அமெரிக்கா மேற்குலகம் தொடர்ச்சியாக செய்யும். இன்னைக்கு வீடியோ கேம், செல்போன், யூடியூப் மூலமாக அவங்க இன்னைக்கு இளைஞர்களை ஒரு அரசியல் தன்மையிலிருந்து விலக்கிடுறாங்க. ஒரு சுயநலவாதிகளா, ஒரு சுகவாசிகளா அப்படி மாற்றினாலே இயல்பாக வலதுசாரிகளுக்கு, ரைட் விங் பீப்புளுக்கான ஆளாக மாறிடுறாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இளைஞர்களிடம் ஒரு அரசியலற்ற தன்மை இருக்கு. இந்திய எதிர்ப்பு உணர்வோ, வடவரை ஆதிக்க எதிர்ப்போ, பார்ப்பன எதிர்ப்போ, சாதி ஒழிப்பு உணர்வு, இந்த மாதிரி தன்மைகள் இருந்து அவன் வீரியம் இல்லாம ஏதோ ஒரு சினிமா நடிகர் இந்த நாட்டை திருத்திடுவாருங்கிற அளவுக்கு அவனுடைய புத்தி மழுமுட்டையா போயிருக்குன்னா காரணம் வீடியோ கேம்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். வீடியோ கேம் அவன் சின்ன வயசுல இருந்து அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதுவுமே அரசியலை பேசல, அவனை அந்த நேரத்துக்கு சந்தோஷப்படுத்துது. அப்படி ஒரு தன்மைக்கு மாறிடுச்சு.